இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மிகவும் அழகான மற்றும் ஆபத்தான சுற்றுலா தலங்களை வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆபத்தான சுற்றுலா தலங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் ரொம்ப பயந்துட வேணாம். நம்ம போயிட்டு அதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது தான் வந்து நான் இந்த 5 இடத்த வந்து சொல்கிறேன். முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற ஜவ்வாது மலை தான். ஸோ இந்த ஜவ்வாது மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன்னு சொல்லலாம். இது போலூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைந்திருக்கு. இந்த ஜவ்வாது மலையில் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்னு வந்து பார்த்தீங்கன்னா பீமன் அருவி, அதாவது பீமன் ஃபால்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. சில மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீமன் அருவியை வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ பீமன் அருவி பார்க்க மிகவும் வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனது வந்து ஒரு அக்டோபர் மாதன்றதுனால கூட்டம் வந்து ரொம்பவே குறைவாக வந்து இருந்துச்சு. அழகு இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தையும் வந்து உணர்ந்தேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம வந்து இந்த அடிச்சுட்டு போயிடலாம். உங்களுடைய லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணி அதிகமாக இருக்கும்போது நம்ம அடிச்சுட்டு போனோன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஃபஸ்ட் எய்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யாரும் வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். விஷால் நகர்லேருந்து விராஜ்பேட் போகிற பஸ்ஸில் நம்ம 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ ஒரு டெஸ்டினேஷனில் வந்து இறங்கியிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக காவிரி ஆற்றினால் வந்து சூழப்பட்டிருக்கிற ஒரு பார்க்கு. இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகும் இருக்கும், பட் அதே சமயம் நம்மளுக்கு ஆபத்தும் வந்து நிறைந்திருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆறு பார்க்குற இடம் வந்து இதுதான். ஸோ எப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போனீங்கன்னா இந்த காவிரி ஆற்று படுகை வந்து உங்களுக்கு தென்படும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த பார்க்கே அமைந்திருக்கு, ஒரு தீவு போல். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த இடம் வந்து ரொம்ப காமாக இருக்கும். அண்ட் எல்லா ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆற்று நடுவில் அமைந்திருக்கிறதுனால அந்த கூழாங்கல் பாறைகள் இதெல்லாம் வந்து ரொம்பவே வழுக்கு பாறைகளாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தண்ணியோட அளவு அதிகமானால் நம்மளுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ என்னதான் இந்த இடம் அழகாக இருந்தாலும் ஒரு ஆபத்தும் வந்து இங்கே நிறைந்திருக்கு. இரண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்கிற வெள்ளமலை டனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம். நாங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளமலை டனல் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ சில பேர்கிட்ட கேட்டு பார்த்ததில் வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி பூட்டு போட்டுட்டாங்க. அண்ட் யாருமே அங்கே போன மாதிரி இல்லை, நிறையா வந்து முள்செடிகள்லாம் வளர்ந்துருந்துச்சு. ஸோ எங்களை மாதிரியே சில டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டும் போனாங்க. ஸோ பார்க்கும்போது தான் புரிஞ்சுது அந்த இடம் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இல்லைன்னு வந்து தெரிய வந்துச்சு, ஒரு சேஃப்டியான கண்டிஷனில் இல்லைன்னு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குற அந்த சின்ன அயன் பிரிட்ஜ், கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே துரு பிடிச்சி ரொம்பவே ஒரு பேட் கண்டிஷனில் வந்து இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சேஃப்டி ஆஸ்பெக்டே வந்து கிடையாது. இது உணர்ந்து தான் வந்து கவர்மெண்ட் வந்து அதை மூடி வந்து வச்சுருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் இருக்கணும் அப்படின்ட்டு அதில் வந்து இறங்கி போய் ஃபோட்டோவோ வீடியோ வந்து எடுக்கவும் வந்து போவாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அங்கே வந்து நம்ம அதை உடஞ்சி அந்த பிரிட்ஜு வந்து உடஞ்சிட்டு கீழே விழுந்தோன்னா நம்ம அந்த தண்ணியில் வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி ஆயிரும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து யாராவது வந்து காப்பாற்றவும் வரமாட்டாங்க, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ நம்ம தான் வந்து சேஃபாக இருந்துக்கணும். நீங்களும் வந்து இங்கே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்த தூரத்துலேருந்தே வந்து ரசிச்சுக்கோங்க. கிட்ட போய் அந்த பிரிட்ஜுக்கு மேலே நடந்தோ இல்லை செல்ஃபி எடுக்கணுமோ ஃபோட்டோ எடுக்கணுமோ வந்து எந்த விதமான ட்ரையும் வந்து பண்ணாதீங்க. நம்ம உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிகவும் அழகான மற்றும் ஆபத்தும் நிறைந்திருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையில் தான் அமைந்திருக்கு. ஸோ நம்ம மூணாவது பார்க்க போகிற இடம் தான் வந்து வால்பாறையில் இருக்கிற கூழாங்கல் ரிவர். இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் வால்பாறையில் இருக்கிறது. வால்பாறையிலே எனக்கு பிடிச்ச இடம்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இந்த கூழாங்கல் ரிவரை தான் வந்து சொல்வேன். இந்த கூழாங்கல் ஆறு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுத்தமான தண்ணி கீழே இருக்கிற அந்த கூழாங்கலுக்கு மேலே போகும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் குளிக்கவும் செய்யலாம், நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க. பட் இங்கே என்ன ஒரு பெரிய ஆபத்துனா எப்போ இந்த தண்ணியோட லெவல் அதிகமாகும்னு சொல்லவே முடியாது. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து குளிக்கிறீங்களோ இல்லை கால் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆழத்துக்கு போகணுன்னு இந்த மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற பகுதியெல்லாம் வந்து போக போக ஆழம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியோட ஃபோர்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எந்த நேரமும் வந்து தண்ணியோட அளவு வந்து அதிகமாக ஆக உங்களுக்கு வந்து சேஃப்டின்றது ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் வந்து ஆயிருக்கு. ஸோ நியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த நியூஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கூழாங்கல் ரிவரில் வந்து உயிரிழப்புகள் வந்து அதிகமாகவே வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்கள் கூழாங்கல் ரிவர் விசிட் பண்ணிங்கன்னா
அளவோடு தெரிஞ்சுட்டு இந்த அழகை ரசிக்கிற மாதிரி முன்னாடியே நின்றுட்டு நீங்கள் குளிச்சுட்டோ இல்லை கால் நினச்சிட்டோ வந்து நீங்கள் வரலாம். மற்றும் கடைசி ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம வால்பாறையிலேருந்து அப்படியே கீழே இறங்கி பொள்ளாச்சிக்கு வந்து வர போகிறோம். ஸோ இந்த பொள்ளாச்சியில் இருக்கிற வின்னர் ஃபால்ஸ், அதாவது ஆத்துப்பாறை ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, வின்னர் ஃபால்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வின்னர் படத்தில் வந்து வடிவேலு ஒரு காமெடி சீன் வரும், அதில் அந்த ஃபால்ஸில் உட்காந்துட்டு இருப்பாரு பார்த்தீங்களா, அந்த ஃபால்ஸ் தான் வந்து இந்த வின்னர் ஃபால்ஸ்னு வந்து அழைக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற ஆழியார் டேம் பக்கத்தில் தான் வந்து அமைந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுக்கு நடுவில் தான் வந்து அமைந்திருக்கு. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து இங்கே இறங்கி நீங்கள் குளிச்சிங்கன்னா வந்து நீங்கள் கம்ப்ளீட்லி சேஃப் தான். பட் நீங்கள் போக போக ஆழமும் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன பாறைகளும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வழுக்கு பாறைகளாக வந்து இருக்கும். ஸோ நாங்கள் இறங்கி போகும்போதே நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் குளிக்கணும்னு நினைக்கும் போது நிறைய இடத்துல வழுக்கி கீழே விழுந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் குளித்தோம். பட் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் ரைட் சைடில் வந்து இன்னும் போக போக ஆழம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து அந்த ஃபோர்ஸும் வந்து அதிகமாக வரும். ஸோ நிறைய பேர் நாங்கள் குளிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்கள்லாம் வந்து இன்னுமே உள்ளே போயிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம கையில் தான் வந்து இந்த சேஃப்டி வந்து இருக்குது. நம்ம வந்து என்ஜாயும் பண்ணிக்கலாம், இந்த அழகாக ரசிச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு சேஃபர் சைடில் இருந்துட்டு பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து பெட்டர். ஸோ இது வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.